ஹலோ மக்களே, நான் மணிகண்டன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஷார்ட்ஸ் போடுறேன். ஸோ என்னோட மாட்டை காலை காட்டுறேன்னு நினைக்க வேண்டாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாகவே பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு நிறைய வந்து இந்த அம்மை நோய் வந்து தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. மாடுகளுக்கு திடீர்னு காய்ச்சல் வருது. காய்ச்சல் வந்துட்டு இந்த பெரியம்மை நோய் பார்த்திங்க அப்படின்னா சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும். உடம்புல பார்த்திங்க அப்படின்னா கொப்பளமாக போட்டு மாட்டை தேத்துறதே ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதுவும் முக்கியமாக கறவை மாடுகளுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை தேத்தி எடுக்கிறதுக்குள்ள நம்ம பாடாப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடணும். மாட்டை தேத்தி எடுக்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. நமக்கு கொஞ்சம் குட்லக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாட்டை நம்ம தேத்தி எடுத்துடலாம். ஸோ இந்த மாட்டுக்கு வந்து என்ன சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா, கண்ணு போட்டு ஒரு 1 மந்த்து 1.5 மந்த் இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த கால் தான் ஃபஸ்ட்டு நாள் சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து தொட்டி வந்து பாதி தான் குடிச்சிச்சு, பாதி குடிக்கலை. இந்த கால் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வந்து பார்க்கும்போது அப்படியே பெண்டாயிருந்துச்சு, பின்பக்கமாக பெண்டாகி மாடு இந்த கால் வந்து ஊனவே இல்லை. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வீக்கமாகவே இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்று மெடிக்கலில் சொல்லி டேப்லெட் வாங்கி போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அன்றைக்கி நைட்டு பார்த்திங்க அப்படின்னா மாடு நல்லா தீவனமும் நல்லா தொட்டி தான் குடிக்கல, பட்டு பசுந்தீவனம் நல்லா தின்றுருந்துச்சு. காலையில் வந்து பார்த்தா தொட்டி சுத்தமாக மாடு வாயே வைக்கல. அதுக்கப்புறம் 2 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா மாடு வாயை திறக்கல, தண்ணியும் குடிக்கல. பச்சை தண்ணி மட்டும் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டரு தாக எடுக்கும்போது குடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தீவனம் ஒரு 2 டேஸ் வந்து சுத்தமாக வாயே மாடு திறக்கல, வெறும் பச்சை தண்ணியில் மட்டும்தான் மாடு இருந்துச்சு. ஸோ படுத்து எந்திரிக்கிறதுக்கே மாடு ரொம்ப சிரமப்பட்டுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு கால் வீங்குச்சு. ஸோ உடம்புல வந்து பார்த்திங்கன்னா முன்னங்காலில் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கொப்பளம் வந்துச்சு. அதை நான் எப்படி ஆற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.